Good morning students, welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about Civics second unit Central Government. Already Indian Constitution first lesson la learn பண்ணிருக்கிறோம் இல்லையா. Today Central Government இதில் இருக்கிற விங்ஸ் எல்லாம் என்ன, இதோடைய அத்தாரிட்டிஸ், இவர்களுடைய ரைட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இன்ட்ரோ பாருங்கள். The central government is the supreme government in our country. காமனாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாவுடைய சுப்ரீம் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். The headquarters of the central government is at New Delhi. பிளேஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இதில் ஆர்டிக்கல் 52 to 78 பார்ட் 5th ஆர்டிகல்ஸ் 52 to 78 இன் பார்ட் 5th இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய அந்த லாஸ்க்குரிய எல்லாமே சொல்லுது. நம்முடைய கான்ஸ்டியூஷனை டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அவர் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஏ டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லையா. நம்முடைய நாடு வந்து ஒரு சுதந்திரமான நாடு, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். The makers of the Indian Constitution, by giving the recognition of the vastness and plural character of our nation, have provided a federal arrangement for governance. காமனாகவே நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியஸ்ட் அதாவது அரசியல் அமைப்புன்னு சொல்லலாம். இது அதனால இது வந்து மெயினாக ஒரு ஃபெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்தாங்க. ஃபெட்ரல் மீன்ஸு சென்ட்ரல் ஸ்டேட், அது மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டு. த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த 3 ஆர்கன்ஸ், நேம்லி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்டு ஜுடிஷியரி. 3 விங்ஸ் இருக்குது. த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எ எக்ஸிக்யூட்டிவ், அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். செகண்ட் ஒன் இஸ் எ லெஜிஸ்லேச்சர், தேர்ட் ஒன் இஸ் ஏ ஜுடிஷியரி. இந்த 3 விங்ஸும் தான் நம்முடைய அரசியல் அமைப்புறது இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு அழகாக ஒரு ஸ்கெட்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. அதாவது காமனாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 விங்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. த ஒன் இஸ் ஏ எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்டு ஜுடிஷியரி. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து 3 விங்ஸாக டிவைட் ஆகுது. த ஃபஸ்ட் ஒன் இஸ் எ எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், அனதர் ஒன் இஸ் எ ஜுடிஷியரின்னு பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து என்னென்னலாம் வந்து அத்தாரிட்டிஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மீன்ஸ் வந்து செயல்பாட்டு துறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா மெயினாக இருக்கிறவர் யார், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அவருக்கு கீழே இருக்கிறவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர், நெக்ஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஓகேங்களா. லிசன், எக்ஸிக்யூட்டிவில் யார் யாரெல்லாம் வர்றான், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு வந்து இதில் லெஜிஸ்லேச்சர் இல்லைன்னா பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர் இல்லைனா பார்லிமெண்ட் பார்க்குறோம். இந்த பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக வந்து பிரியுது. இந்த ஒன் இஸ் ஏ ராஜ்யசபா, அனதர் ஒன் இஸ் ஏ லோக்சபா. மேல் சபை கீழ் சபைன்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் 2 டிவைட் ஆகி ஒன் இஸ் ஏ ராஜ்யசபா, அனதர் ஒன் இஸ் ஏ லோக்சபா. இந்த ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2ஆக பிரிஞ்சு அதில் 238 எலெக்டட் பை த ஸ்டேட் அசம்பிளிஸ். இந்த ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா 238 மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் பண்ணி வச்சுருக்கணும் அசம்பிளியில். இதே இது லோக்சபா அதே போல் 12 நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட். 12 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டால் என்ன செய்வாங்க, நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட், லிசன். ராஜ்யசபா வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து அதாவது ராஜ்யசபா, லோக்சபா பார்லிமெண்ட்டில் இருக்குது. ராஜ்யசபாவில் 238 எலெக்டட் பை த ஸ்டேட் அசம்பிளிஸ் இருக்கணும். ஓகே. இதில் 12 நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட், பிரசிடெண்ட்டால் என்ன செய்யப்படும், நாமினேட் பண்ணுவாங்க. அதே போல் லோக்சபான்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 543 எலெக்டட் பை த பீப்புள். இந்த லோக்சபாவில் அதாவது யார் செலக்ட் பண்ணுறா, பீப்புள் வி ஹாவ் டு செலக்டட் இல்லையா. ஸோ இதில் வந்து 543 எலெக்டட் பை த பீப்புள்னு பார்க்குறோம். ஆனால் 2 நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட். 2 பேர் அவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ் 2 பேரை பிரசிடெண்ட் வந்து என்ன செய்வார், நியமனம் பண்ணுவார். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி, முக்கியமான ஒரு விங் வந்து ஜுடிஷியரின்னு பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா மெயினாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா,
நெக்ஸ்ட்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அடுத்தது அவருக்கு கீழே வந்து அதர் ஜட்ஜஸ் 27 ஜட்ஜஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு கீழே இருப்பாங்க. புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட்? லிசன். ஜுடிஷியரில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கீழே வர்றது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஜட்ஜஸ் 27 ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? கம்பல்சரி கொஸ்டின். Again I am saying central government, it will divided into a 3 wings. The first one is a executive, legislature, judiciary. Executive is the president of India, then next அவருக்குள்ள vice president, next prime minister, next council of ministers. Okay, then legislature எடுத்துட்டிங்கன்னா அதாவது பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா லோக்சபான்னு ரெண்டாக பிரியும். இந்த ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா 238 எலெக்டட் பை த ஸ்டேட்ஸ் அசம்பிளிஸ். ஓகே, இதில் வந்து பிரசிடெண்ட்டால் 12 நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட். யார் இதை வந்து நாமினேட் பண்ணுறா? பிரசிடெண்ட் தான். லோக்சபான்னு எடுத்துட்டிங்கன்னா 543 எலெக்டட் பை த பீப்புள். மக்கள் தான் வந்து என்ன செய்கிறாங்க? எலெக்ட் பண்ணிடுறாங்க. 543 மெம்பர்ஸ். எத்தனை பேர் வந்து பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுறாரு? 2 மெம்பர்ஸ். அவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? லிசன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அட்டார்னரி ஜெனரல் ஆஃப் இந்தியா, த லெஜிஸ்லேச்சர் நோன் ஆஸ் த பார்லிமெண்ட். லெஜிஸ்லேச்சருக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்குறாங்க? பார்லிமெண்ட். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த 2 ஹவுசஸ், நேம்லி ராஜ்யசபா அண்டு லோக்சபா. த யூனியன் ஜுடிஷியரி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பிரசிடெண்ட்டை வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியான்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்கீம் parliament system of government provided by the constitution, the president is nominal executive authority. executive authority யாருக்கு இருக்கு? பிரசிடெண்ட்டுக்கு இருக்கு. ஓகேங்களா? the chief executive of Indian Union is the president. அவர் தான் இந்தியன் யூனியனுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறோம். ஓகே, he is designated as the first citizen of India. நெக்ஸ்ட்டு வந்து முதல் குடிமகனுங்கிற பேரும் யாருக்கு இருக்குது? பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. he is the supreme commander of the armed forces. முப்படை சொல்கிறாங்க இல்லையா? இதனுடைய ஃபுல் அத்தாரிட்டி, ஃபுல் ஃபோர்ஸஸ்ஸு, கமாண்டிங் எல்லா பவருமே யார்கிட்ட தான் இருக்குது? பிரசிடெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. the president is also the constitutional head of the union executive. According to Article 53 என்ன சொல்லுது பாருங்க? The Constitution, the executive power of the Union shall be vested. The President which shall be exercised by him directly or through officers subordinate to him in accordance with Constitution. எந்த ஒரு அதிகாரம் எடுக்கிறதுனாலும் ஒரு ஆக்டிவிட்டி செயல்பாட்டு கொண்டு வரதுனால அவர் தானாக என்ன செய்யலாம்? முடிவெடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அதான் பாருங்கள், ஷல் பி எக்ஸசைஸ் பை ஹிம் டைரக்ட்லி ஆர் த்ரோ த ஆஃபீஸர்ஸ் சப்பார்டினேட் டு த அக்ரடன்ஸ் வித் கான்ஸ்டியூஷன். அவருக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரிகளை கொண்டு என்ன செய்யலாம்? சில திட்டங்களை செயல்படுத்தலாம். இந்த ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? The next, the qualification of the election as president. அதாவது அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, the constitution lays down qualification for the president candidate. First, he should be a citizen of India. நம்முடைய நாட்டினுடைய குடிமகனாக இருக்கணும் இல்லையா? The next, he must have completed the age of 35 years. 35 வயது என்ன செய்திருக்கணும்? கம்ப்ளீட் ஆகிருக்கணும். he must not hold any office or profit under the union, state or local government. ஏதாவது ஒரு இதில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக அவர் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. he should have the other qualifications required to become a member of the Lok Sabha. லோக்சபாவில் ஏதாவது ஒரு இதில் மெம்பராக இருந்திருக்கலாம். his or her name should be proposed by at least 10 electors and seconded by another 10 electors of the electoral college which elects the president. What is the meaning of electoral college? லோக்சபாவில் வந்து மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க? லீடர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதே போல் மக்கள் செலக்ட் பண்ணல, லீடர்ஸ் சேர்ந்து அவங்க யாரை செலக்ட் பண்ணணும்? அதை பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறது தான் வந்து என்னது? எலக்ட்ரோரல்
காலேஜ்னு சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து அவருக்கு முன்மொழியணும், 10 பேர் வந்து அவருக்கு வந்து பின்மொழியணும். இப்படி வந்து அவர் பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப 10 பேர் அவருக்கு என்ன செய்யணும், அதாவது முன்மொழியணும். அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு 10 அட்லீஸ்ட் 10 எலக்டர்ஸ் proposed and second another 10 electors of electoral college which elect the president. Okay, understand? The next, the president cannot be a member of parliament or a state legislature. அப்படி வந்து லெஜிஸ்லேச்சரில் எந்த மெம்பரும் இருக்கக்கூடாது. இஃப் ஹி இஸ் எ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், அப்படி ஏதாவது ஒரு உறுப்பினராக இருந்தால் his seat will be deemed have been vacant on the date she assumes the office of the president. சப்போஸ் அவர் அதில் உறுப்பினராக இருந்தாருன்னா எப்போ அவர் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கிறாரோ அன்னையிலிருந்து அவருக்கு அந்த பிளேஸ் வந்து வேக்கண்டாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? த நெக்ஸ்ட் த எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட்னு பார்க்குறோம். The president is elected by an electoral college in accordance with the system of proportional representation by means of single transferable vote. அதாவது அந்த எலக்ட்ரோரல் காலேஜில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஓட்டு போடுறதுக்கு தான் என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. தட் இஸ் எ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. The electoral college consists of the elected members of the both houses of parliament and the elected members of the state and the elected members of national capital territory of Delhi and புதுச்சேரி. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2 ஹவுசஸில் இருந்து வந்து எலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டு மற்ற இது வந்து என்னது இப்போ அதாவது கேபிட்டல் ஆஃப் டெரிட்டரி அண்டு அதை கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்டு புதுச்சேரி சொல்கிறாங்க. ஒன்ஸ் எலெக்டட் as the president has to take an oath office before the chief justice of India. chief justice முன்னாடி அவர் என்ன செய்யணும், பதவி ஏற்றுக்கணும் இல்லையா. the president is elected for a term of 5 years and can be re-elected. அவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே திருப்பி என்ன செய்வாங்க, it will conduct the re-election. understand? the next powers of the president. இவருக்கு என்னென்ன பவர் எல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது லிசன் என்னென்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்சியல் பவர், ஜுடிஷியல் பவர், மிலிட்டரி பவர்ஸ், டிப்ளமேட்டிக் பவர்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸ். இந்த பவர்ஸ் எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டது, பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பவர்ஸ். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு எடுத்துட்டோம்னா பாருங்கள், he appoints the prime minister and the other members of the council of ministers, distributing portfolios to them on the advice of the prime minister. He is responsible for making wide a varieties of appointment. prime ministerுடைய உத்தரவின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இல்லையா, ஜாப்ஸ் வந்து இருக்குது. திஸ் இன்க்ளூட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஒவ்வொரு கவர்னர் ஸ்டேட்லேயும் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் அண்ட் அட்டார்னரி ஜெனரல், த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் and other election commissioner, the chairman and the member of the union, public service commission, ambassador means வெளிநாட்டு தூதுவர் சொல்கிறேன் இல்லையா, and high commissioner to other countries, மற்ற நாடுகளில் கூட வெளித்தூதுவர். இது எல்லாமே வந்து என்னது, இந்த ரைட்ஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு எடுத்துட்டிங்கன்னா, த பிரசிடெண்ட் இஸ் என் இன்டகரல் பார்ட் ஆஃப் த யூனியன் பார்லிமெண்ட். He inaugurates the session of the parliament by addressing it after the general election and also the beginning of the first session each year. அதாவது ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப பிரசிடெண்ட் வரணும், இன்டகரல் பார்ட் ஆஃப் த யூனியன் பார்லிமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து
பிகினிங் ஆஃப் த ஃபஸ்ட்டு செஷன் இந்த ஈச் இயர், ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்தில் யார் வரணும், பிரசிடென்ட் வந்து துவங்கி வைக்கணும். ஓகேங்களா? திஸ் அட்ரஸ் இஸ் எசென்சியலி ஐடென்டிக்கல் இன் நேச்சர் டு த ஸ்பீச் ஃப்ரம் த த்ரோன். த பிரசிடென்ட் சம்மன்ஸ் பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் எ இயர். வருஷத்துக்கு 2 முறை வந்து அவர் என்ன செய்வார், பேசுவார். அவர் பேசக்கூடிய அந்த ஸ்பீச் வந்து அதாவது கிங்குக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? The next, he may send messages to either house of parliament with respect to all bill pending in the house. இதில் வந்து பில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒரு லா, அதாவது ஆல் பில்ஸ் பாஸ்டு பை த பார்லிமெண்ட் பிகம் லா ஆஃப் ஆக்ட் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அசிஸ்டன்ட் டு த பிரசிடென்ட். அது வந்து சாதாரண ஒரு விஷயமாக இருந்தால் அதில் வந்து பிரசிடெண்ட்டுடைய கையெழுத்து இழப்பட்டுச்சுன்னா அது என்னவா மாறிடும், லாவாக மாறிடும் இல்லையா? ஸோ மணி பில்ஸ் கெனாட் பி இன்ட்ரடியூஸ் இன் த பார்லிமெண்ட் வித்தவுட் ஹீஸ் அப்ரூவல். பிரசிடெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லாமல் பார்லிமெண்டத்தில் எதுவும் என்ன செய்ய முடியாது, தாக்கல் பண்ண முடியாது. த பிரசிடெண்ட் டெர்மினேட் த செஷன்ஸ் ஆஃப் போத் ஆர் எனி ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். He can even dissolve the Lok Sabha before the expiry of the term of office. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னதாகவே அதை டிசால்வ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஓகே, the next one is a financial power. The money bill can be introduced in the parliament only with his prior the recommendation. Annual budget of the central government is presented before the Lok Sabha by the union finance minister only with the permission of the president. இப்போ வந்து ஃபினான்சியல் பவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்சியல் மினிஸ்டர் பிரசிடெண்ட் முன்னதாகவே பேசி சில விஷயங்களை பண்ணினா மட்டும்தான் அவருடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் எந்த விஷயம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதே போல் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிளேசஸ் த கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. What is a contingency fund? Means emergency fund இல்லையா? So disposal of the president, he constitutes a finance commission after every 5 years or on the demand of the states be recommended the distribution of revenue between the central and state. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஸ் தேவைப்படும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த பர்டிகுலர் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து கலந்து ஆலோசித்து தான் அவருடைய பர்மிஷனுங்கிற பேரில் தான் எந்த விஷயம் என்ன செய்ய முடியும், ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இது சென்ட்ரலாக இருந்தாலும் ஓகே, ஸ்டேட்டாக இருந்தாலும் ஓகே. அண்டர்ஸ்டாண்ட்? தென் நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் பவர். ஜுடிஷியல் பவர்னு எடுத்துட்டிங்கன்னா இது மெயினாக வந்து பாருங்கள், லிசன் த ஆர்டிகல் 72 ஜுடிஷியல் பவருக்கு ஆர்டிகல் 72 த பிரசிடென்ட் பவர் டு கிராண்ட் பர்டன் அண்ட் reprieves, respites or remissions of punishment or to come in a change the sentence of any person convicted of an offense. Listen, அதாவது ஆர்டிகல் 72 என்ன சொல்லுது, ஒரு வேளை ஏதாவது ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணுறதா இருந்தால், போஸ்ட்போன் பண்ணுறதா இருந்தால், குறைக்கிறதா இருந்தால், பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறதா இருந்தால், இல்லை சில சேஞ்சஸ் நடக்கிறதா இருந்தாலும் யாருடைய பர்மிஷன் வேணும், பிரசிடெண்ட்டுடைய பர்மிஷன் வேணும். த பிரசிடெண்ட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஆஃப் லா ஃபார் எக்ஸசைஸ் ஃபார் ஹிஸ் பவர். ஹி கேன் சப்ஜெக்ட் டு த இம்பீச்மெண்ட் பை த பார்லிமெண்ட். இதில் வந்து என்ன செய்யணும், அவரை வந்து என்னது, அவரை வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய ரைட்ஸ் வந்து யாருக்குமே கிடையாது. நெக்ஸ்ட் இன்னி ஒரு 2 பவர்ஸ் இருக்குது, மிலிட்டரி பவர்ஸ் இருக்குது, டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அண்டு எமர்ஜென்சி பவர். மிலிட்டரி பவர்னு எடுத்துட்டிங்கன்னா த பிரசிடென்ட் டெக்ளேர் டு த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்னு பார்க்குறோம். முப்படைக்கு அவர் தான் வந்து என்னது, கமாண்டிங் அத்தாரிட்டி. அதே போல் டிப்ளமேட்டிக் பவர்ஸ்னு எடுத்துட்டோம்னா த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் இந்தியன் டிப்ளமேட்ஸ் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் ரிசீவ் ஃபாரின் டிப்ளமேட்டிக் போஸ்டட் டு இந்தியா. வெளிநாட்டு தூதுவர் வர்றாங்க, அம்பாசிடர் வர்றாங்க, இதனுடைய அப்பாயின்மெண்ட்டு பண்ணக்கூடிய ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. எமர்ஜென்சி பவர்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 352 படி பார்க்கும் பொழுது அதாவது பிரசிடென்ட் ஹாஸ் பின் எம்பவர்ட் பை த கான்ஸ்டியூஷன் டு ப்ரொக்ளைம் எமர்ஜென்சி. அதாவது ஆர்டிக்கல் 352 confers power of the president of a make a proclamation of the emergency on the ground of war, external aggression, armed rebellion. This is known as the national emergency. National emergency, state emergency, இது எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா?
தென் லிசன் சில்ட்ரன், இந்த லெசன் ரிலேட்டடாக சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு விஷுவலாக நான் காட்டுறேன். ஓகேவா? லிசன் சில்ட்ரன், திஸ் பிக்சர் denote a Parliament of India. This picture denotes a Lok Sabha, Rajya Sabha. Prime Minister of India, Mr. Narendra Modi. He is a President of India. This picture denotes last Prime Minister of India. Listen children, இப்போ சில பிக்சர்ஸ் எல்லாம் லெசன் ரிலேட்டடாக விஷுவலாக பார்த்தேன் இல்லையா? இப்போ பிரசிடென்ட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட். இதை இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செஷனில் இதை ப்ரீஃபாக எடுக்கிறேன். ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட் எடுத்துட்டோம்னா, த வைஸ் பிரசிடென்ட் ஆக்குபைஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் த கண்ட்ரி. நாட்டிலே வந்து ஒரு செகண்ட் ஹையஸ்ட் பொசிஷன் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. The Article 63 of the Constitution provides for a Vice President of India. This office has been created to maintain the political continuity to the state. நாட்டில் இருக்கிற அந்த பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை அவர் கண்டினியூவாக என்ன செய்வார்? ஸ்டேட்டில் வந்து கண்காணிக்கிற வேலையில் வந்து இருக்கிறவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட்டு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து லாஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாலாம் இருந்திருக்கார் இல்லையா? ஸோ இது இவருடைய குவாலிஃபிகேஷன் ஆஃப் த எலெக்ஷன் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம்னா, the constitution lays down qualification for a vice presidential candidate. He should be a citizen of India. ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருக்கணும். He must have completed the age of 30 years வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இல்லையா? பிரசிடெண்ட்டுக்கு வந்து 35 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு 30 வைஸ் பிரசிடெண்ட் ஆல்சோ 35 years தான் கொடுத்துருக்கு. ரெண்டுமே பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் 35 years தான் கொடுத்துருக்கு. He must not hold any office of profit under union, state or local government. எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிலே இவர் என்ன செஞ்சிருக்கூடாது? தலையீடு இருந்திருக்கக்கூடாது. He should have the other qualification required to become a member of the ராஜ்யசபா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ராஜ்யசபாவில் வந்து மெம்பராகவும் இருந்திருக்கணும். இதுதான் இவருடைய குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் அண்ட் டேர்ம் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். இவரை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். I will continue next class. Thank you.